இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சோயா பெப்பர் ஃப்ரை. சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் சோயா பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபுட்டு இண்டியன். சோயா பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. சோயா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு 100 கிராம் அளவுள்ள சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நான் மீடியம் சைஸ் சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட பெரிய சைஸ் சோயாவும் கிடைக்குது, இதை விட சின்ன சைஸ் சோயாவும் கிடைக்குது. எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். சோயாவில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நான்வெஜ் செய்ய முடியாத டைமில் ஆல்டர்னேட்டாக மீல் மேக்கரை யூஸ் பண்ணி குயிக்காக செஞ்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டிய வச்சுக்கோங்க. அதுல பாயில் பண்ணின சோயாவை ஊத்தி வடிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வடிகட்டின சோயாவை அதுல போட்டுக்கோங்க. இப்ப இதுல நார்மல் பச்சை தண்ணி ஊத்திக்கோங்க. அப்பதான் சோயா ஆறி நம்மனால சூடு இல்லாம ஈஸியா புளிய முடியும். இப்போ சோயா சங்க்ஸ் லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இந்த சோயா சங்க்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு சோயாவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா சோயாவையும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்ச சோயாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமாக வச்சிருங்க. இப்போ பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி வடக்கல் வச்சுக்கோங்க. வரமிளகா 2 சேர்த்துக்கோங்க. குருமிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ட்ரையா வறுத்துக்கோங்க. 3 மினிட்ஸ் ஆகும் வறுபடுறதுக்கு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு புரோட்டீன் இருக்கிற நல்ல டிஷ் இது. ஒயிட் ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி ரொட்டியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். 10 மினிட்ஸ்ல ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய சிம்பிள் ரெசிபி இது. புதுசா சமைக்க பழகிறவங்க கூட இந்த டிஷ்ஷை ஈஸியா செய்யலாம். நல்லா வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு ட்ரையா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார்ல போட்டு ட்ரையா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையா தான் அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்ச பவுடரை ஓரமா வச்சிருங்க. 2 பெரிய வெங்காயத்தை மீடியமா கட் பண்ணி சாப்பர்ல போட்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பர் இருக்கிறதுனால பொடியா கட் பண்றது 2 மினிட்ஸ் தான் ஆகுது. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருது. பொடியா கட் பண்ணின வெங்காயத்தை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. அதே போல சாப்பர்ல போட்டு பொடியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வடக்கல் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்க விருப்பம்தான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஏற்கனவே பொடியா கட் பண்ணின 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. இதுல கிராம்பு 3 சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ 1ல 3 பெட்டலை மட்டும் போட்டுக்கோங்க. சோயால புரோட்டீனை தவிர ஒமேகா 3, கால்சியம், அயன் இதெல்லாமே இருக்கு. சீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வணங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணினீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் வதங்க விடுங்க. சோயா சேர்த்துக்கிறதுனால ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும், ஸ்கின் க்ளோவாகும். வதங்கிடுச்சு. ஏற்கனவே பொடியாக கட் பண்ணின ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அப்பதான் பச்சை ஸ்மெல் இருக்காது. இந்த ஸ்டேஜ்ல புளிஞ்சு வச்ச சோயாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 மினிட் ஆகணும். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வாரத்துல ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. சோயா சாப்பிடும்போது ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அதனால குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னே தோணாது. சோயா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச பவுடரை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. மசாலா சோயால நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1/4 டம்ளர் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் வதங்கணும். அப்படியே விடாம இடையில ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவும் சோயாவும் நல்லா மிக்ஸ் ஆகிரும். சோயாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்கவே சூப்பரா இருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ண பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அல்டிமேட் டேஸ்ட்ல சோயா பெப்பர் ஃப்ரை கலர்ஃபுல்லா செம்மையான ஸ்மெல்லோட வேற லெவல்ல இருக்கு. ஃபைனலா கறிவேப்பிலையை தூவிக்கோங்க. நான் இன்னைக்கு வெஜ் பிரியாணிக்கு சோயா பெப்பர் ஃப்ரையை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட போறேன். குஸ்கா, பருப்பு சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான், சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுட்டு இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.